அவரிடத்துல சொல்லுகிறார். நான் நம்புறேன். நம்பர் 1, இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேரிடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உங்க மேல யார் கரிசனையா இருக்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களை விரும்புகிறார்களோ விரும்பலையோ, ஒருவேளை நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஆகாரை போல நீங்க ஒரு அனாதையை போல இருக்கலாம். எல்லாரும் இருந்தும் நீங்கள் அனாதையை போல இருக்கலாம். எல்லாம் இருந்தும் நீங்கள் அனாதையை போல இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிஸ் ஆகிறது, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு என்னன்னா, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு கேட்டா நல்லா இருக்குமே. என் பிரச்சனையை கேட்க மாட்டாங்களா? என் போராட்டத்தை யாராவது ஒருத்தர் கேட்க மாட்டாங்களா? நான் யார்கிட்ட சொல்ல எனக்கு தெரியல. சொல்றவங்க எல்லாம் பாவிகளா இருக்காங்க, சொல்றவங்க எல்லாம் மோசமானவங்களா இருக்காங்க. என்கிட்ட கேட்டுட்டு போய் அடுத்து வித்தியாசமா பேசுறவங்க இருக்காங்க. என்னுடைய பிரச்சனையை எங்கேயுமே கொட்ட முடியாது, என்னுடைய ப்ராப்ளத்தை யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு கொட்டுறதுக்கு இடம் இல்ல பாஸ்டர், எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்ல பாஸ்டர். அப்படி யாரிடத்திலேயாவது போய் கொட்டுனேன்னா அவங்க எனக்கு நேராய் திருப்பி, நீ உண்டாக்கினது தானே, உன்னால வந்ததானே, அப்படியே திசை திருப்பிடுவாங்க. என் கணவன் இடத்துல சொல்ல முடியல, வந்த உடனே அவர் தூங்கிறாரு. என் மனைவி இடத்துல சொல்ல முடியல, அவன் நிறைய பிரச்சனைன்றாங்க. என்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே வச்சு நான் குமுறிட்டே இருக்கிறேன். ஆனா ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற பெயரை வைக்கிறதற்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் மட்டும், என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் மட்டும் ஆகாரேன்னு கூப்பிட்டு, நீ எங்க இருந்து வர்ற, நீ எங்க போற, உனக்கு என்னமா பிரச்சனை, உனக்கு என்னமா பிரச்சனை, நீ எங்க இருந்துமா வர, அங்க என்ன நடந்துச்சு, என்ன ப்ராப்ளம், நீ இப்ப எங்க போறதுக்கு டிசைட் பண்ற. இந்த வார்த்தையை கேட்ட உடனே, நீர் என்னை காண்கிற, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன். இந்த 100 நாட்கள் ஜபத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. உங்க அங்கலாய்ப்பை கேட்கறதற்கு, உங்க வருத்தத்தை கேட்கறதற்கு, உங்க வேதனையை கேட்கறதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜபத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, யாருமே கேட்கலன்னாலும், யாருமே கேட்கலன்னாலும் வருத்தத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உன் அங்கலாய்ப்பை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பக்கத்துல வந்து தட்டி கொடுத்து, ஓஹோ ரத்தன மேரலா, முதுக தட்டி கொடுத்து, ஏபா ஏமா ஏபா உங்க பேரை சொல்லி, உங்க பேரை சொல்லி, இதுவரைக்கும் யாருமே உச்சரிக்காத உங்களுடைய உண்மையான பேரை சொல்லி தட்டி கொடுத்து, நீ எங்க போற, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன சூழ்நிலை. இப்ப நிறைய பேர் ஆறுதல் படுத்துறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிறைய பேருடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிறார். உனக்கு ஒருவர் உண்டு சிஸ்டர், உங்களுக்கு ஒருவர் உண்டு பிரதர், உங்களுக்கு ஒருவர் உண்டு மகனே, உனக்கு ஒருவர் உண்டு மகளே, உனக்கு ஒருவர் உண்டு. அவர் வேற யாரும் இல்ல, உன்னுடைய குமுறல்களை கேட்கிறவர், உன் கண்ணீரை கணக்கிலே வைக்கிறவர், உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர், உன் பிரச்சனையை சொல்லுவதற்கு எதிர்பார்த்திருக்கிற கர்த்தர். அவர் வாக்கு கொடுக்கிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ எங்கிட்ட வா, நீ என்னிடத்துல ஷேர் பண்ணு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் கரங்களை தட்டி அந்த மகா பெரிய தேவனாகிய கர்த்தர்